நைட்டு தூங்கி காலையில் எழுந்திருக்கிறது நிஜம் கிடையாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். நான் ஃபஸ்ட் டைம் வந்து அதை ஃபீல் பண்ணேன். சொந்தக்காரங்க ஒருத்தங்க இறந்துட்டாங்க. மைல்டு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு. 2 சின்ன குழந்தைங்க இருக்காங்க. அவங்களுக்குமே பெரிய வயசெல்லாம் ஒன்றும் ஆயிரல. இதை கேட்கும்போது வந்து இந்த வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது, எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்றது வந்து ஒரு பயம் வந்து மனசுக்குள்ளே வந்துடுச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காக பாவு பஜ்ஜி தான் ரெடி பண்ணிடுறேன். ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். உருளைக்கிழங்கு, கேரட்டு, அதுக்கப்புறம் ஒரு பீட்ரூட்டு, கொஞ்சம் பட்டாணி வேக வச்சு நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். கடாயில் பட்டரு, எண்ணெய், சீரகம், ரொம்ப குட்டி குட்டியாக சாப் பண்ண குடமிளகா, வெங்காயம் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதோட கஸ்தூரி மேத்தி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட எவரெஸ்ட்டில் பாவு பஜ்ஜி மசாலா இருந்தது, அதையும் அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மசிச்சு வச்சுருந்ததையும் சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி லாஸ்ட்டாக கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை தூவணும்னா சூப்பரான பாவு பஜ்ஜி மசாலா ரெடி. இது அப்படியே கூட சாப்பிட்லாம். லாஸ்ட்டாக ஆனியன் தூவி ஹஸ்பண்டுக்கு சர்வ் பண்ணேன். கடையில் வாங்குறத விட ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க.